ஆசிய கோப்பையை வென்றுச்சு. ஆனா கோப்பையை கையில் ஏந்தல முடியல. பாகிஸ்தான் அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமா இருக்க மொஹ்சின் நக்வி இந்திய அணிக்கு கோப்பையை வழங்காம எடுத்துட்டு போயிட்டார். ஏன் இப்படி செஞ்சாரு? இதனால இப்ப என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கு என்பது தொடர்பான தகவல்களோடு இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் பாரதி ராஜா. பாரதி ராஜா, வணக்கம். ஆசிய கோப்பை தொடங்குதிலிருந்து இந்த கப்பு வெல்லுற வரைக்கும் என்ன நிகழ்ந்தது? முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். 8 அணிகள் பங்கேற்ற ஆசிய கோப்பை இறுதிப் போட்டி கடந்த 28ஆம் தேதி செப்டம்பர் 28ஆம் தேதி நடந்தது. இதில் இந்தியா சாம்பியன்ஸாக தேர்வு செய்யப்பட்டது. ஆசிய கோப்பையை இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஆனால் கோப்பையை கையில் எடுத்து அதனால் கொண்டாட முடியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நடந்த பஹல்காம் தாக்குதல் தொடங்கி ஆப்ரேஷன் சிந்தூர் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட இதற்கு ஆரம்ப புள்ளி அப்படின்றது இந்திய அணியால் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது இந்திய பஹல்காம் தாக்குதலில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மனதுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக பாகிஸ்தான் வீரர்களோட கை குலுக்கலை அப்படின்ற ஒரு விஷயம், குலுக்குவதில்லை என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதை இந்த போட்டி முழுவதுமே, அதாவது பாகிஸ்தானோட விளையாடிய அனைத்து போட்டிகளிலுமே இந்தியா கடைபிடிச்சது. இதுதாங்க இதனுடைய ஆரம்ப புள்ளி. இதை மனசில் வச்சுக்கிட்டு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் இறுதிப் போட்டி முடிஞ்சு அந்த போட்டியில் வென்ற சாம்பியன்ஸ் அணியான இந்தியாவுக்கு கப்பை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு எடுக்கிறேன். ஆனால் நான் பாகிஸ்தான் அமைச்சராக இருக்கிறதுனால அவர் கையிலேருந்து நான் கோப்பையை வாங்க விரும்பலை அப்படின்னு இந்திய அணி ஒரு பக்கம் நிற்குது. இதனால் கோபமடைஞ்ச அவர் கப்பை தன் கையிலேயே எடுத்துகிட்டு போயிடுறார். ஏன் எடுத்துகிட்டு போனார், இதனை முழுமையான பின்னணி அப்படி என்னன்றதை இதில் பார்க்கலாம். இந்த போட்டியை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய ஆசிய கோப்பை வென்றுச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி முதன்முறையாக இந்தியா பாகிஸ்தான் அணிகள் 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆசிய போட்டி இறுதி போட்டியில், அதாவது ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் பங்கேற்றிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆசிய கோப்பை தொடர்லேயே 3 முறை பாகிஸ்தான் அணியை இந்தியா சந்தித்திருக்கிறது. இதுவும் வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 போட்டிகளிலுமே மட்டும் இல்லாமல் இந்த தொடர் முழுவதுமே தோல்வியே இல்லாத ஒரு அணி அப்படின்ற அணியாக இந்திய அணி திகழ்ந்தது. இறுதிப் போட்டியில் கோப்பையும் வென்றது. ஆனால் அதில் வெற்றி பெற்றதும் ஆசிய கோப்பையை ஜெயிச்சாச்சு, நாங்கள் கோப்பையை கையில் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது இந்திய அணிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா அந்த கோப்பையை கொடுக்க வந்தவர் பாகிஸ்தான் அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமா இருக்கிற மொஹ்சின் நக்வி. சரி, அவர் தான் கொடுக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சவுடனே சூரியகுமார் யாதவ், அதாவது இந்திய அணியோட கேப்டன், அவர்கிட்டேருந்து இந்த கோப்பையை வாங்க அவருக்கு விரும்பலை. ஏனென்றால் ஏற்கனவே பாகிஸ்தான் அணியோட கை குலுக்கக்கூடாது என்ற ஒரு முடிவில் இருந்த இந்திய அணிக்கு அவர் கோப்பையை கொடுக்க போகிறார், அவர் கையில் வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுத உடனே அவர் கையால் கோப்பையை வாங்க விரும்பலை அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. சரி, இது இங்கே மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம களத்திலேயே இதை நேரடியாக தெரிவிச்சிருக்காங்க. முதல் போட்டி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான முதல் போட்டி முடிந்த உடனேயே 2 பேரும் கை குலுக்குவாங்க. வழக்கமாக ஒரு போட்டி முடிந்த உடனே இரு அணி வீரர்களும் கை குலுக்கி கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த போட்டி முடிந்தவுடனே கை குலுக்கலை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மைதானத்தில் பஹல்காம் தாக்குதல் அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் இதனோட எதிரொலி இரண்டுமே தெரிஞ்சது. பாதிக்கப்பட்ட பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் போட்டி முடிஞ்ச பின்ன கை கொடுக்கும் சம்பிரதாயம், குறிப்பாக பாகிஸ்தான் அணிக்கு எதிராக கை கொடுக்கும் சம்பிரதாயத்தை கைவிட்டாங்க. அதே போல் ஃபைனல்லையும் இதே தான் நடந்துச்சு. ஃபைனல் வரைக்கும் இதுதான் தொடர்ந்துச்சு. இதெல்லாம் பார்த்த பாகிஸ்தான் அமைச்சர் மொஹ்சின் நக்வி என்ன பண்ணுறார் அப்படின்னா, கோப்பையை நான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் கொடுத்தா கோப்பையை வாங்குவாங்களா? அவர் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக இருக்கலாம், ஆனால் அவர் கொடுத்தால் வாங்குவார்களா என்றெல்லாம் அவர் முன்னாடியே முடிவு செஞ்சாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய $1 பில்லியன் கேள்வியாக இருக்கலாம். ஆனால் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செரிமனி நடந்தப்ப வெற்றி பெறும் அணி மற்றும் வென்ற வீரர்களுக்கு பதங்களை வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. அப்போது தலைவர் என்ற முறையில் மொஹ்சின் நக்வி கப், அதாவது வின்னர்ஸ் கப், அதாவது வெற்றி பெற்ற சாம்பியன்ஸ் கோப்பையை கொடுக்கறதுக்காக தயாராகிறாரு. அவர் தான் கொடுக்க போகிறார் அப்படின்றத இந்திய அணிக்கு தெரிஞ்ச உடனேயே கோப்பையை வாங்க இந்திய அணி தயாராக இல்லை. சரி, இதனால் சுமார் 10 நிமிஷம் விருந்தினர்கள், அதாவது ஸ்டேஜில் பல்வேறு விருந்தினர்கள் காத்திருந்தார்கள். என்றால் வின்னர்ஸ்க்கு முன்னாடி ரன்னர்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு பதக்கங்கள் கொடுக்கணும், அணியின் தொடர் நாயகன், இது போன்ற பல விருதுகள் கொடுக்கணும். அதுக்காக பல டிக்னிட்டரிஸ், அதாவது விருந்தினர்கள் அங்கே இருந்தாங்க. அவங்க எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இது நடக்காது, இந்த கோப்பையை கொடுக்க மாட்டார், இவர் தான் கொடுக்கணும் அடம் பிடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எழுந்த உடனேயே
அவர்களாம் கீழே இறங்கி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பண்ணுற ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருக்கக்கூடிய மொய்சின் நக்வி எடுத்த தவறான முடிவு தான் அதுக்கு காரணம். என்ன ஆச்சுன்னா, இந்திய அணி தன் கையால் கோப்பை வாங்க விரும்பலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோவப்பட்டு போன நக்வி இந்திய அணிக்கு கொடுக்க வேண்டிய கோப்பை மற்றும் பதக்கங்களையே அவர் உதவியாளரை வச்சு உடனே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தனது ஹோட்டல் ரூமுக்கு போயிடுறாரு. அது ஒரு பெரிய தப்பாக தான் பார்க்கப்படுது. இங்கே தான் நக்வி தப்பு செஞ்சார் அப்படின்னு சொல்லணும். சரி, இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் அவர் கோப்பையை எடுத்துகிட்டு போயிட்டார். சூரியகுமாரோடைய ரியாக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்தில் எதுவுமே காட்டலைங்க. கையில் கோப்பை இல்லாதவங்க கூட நாங்கள் சாம்பியன்ஸ் அணி கோப்பை இருப்பது போல கருதி அவர் அணியோடு சேர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாரு. இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் மறுநாள் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டோட ஒரு மெசேஜை இங்கே பாருங்கள். உண்மையான கோப்பை என்பது மக்களின் மனதை வெல்வது, வீரர்களின் நம்பிக்கையை வெல்வது. அணி வீரர்களுக்கு உதவும் ஊழியர்களின் நம்பிக்கையை பெறுவது முக்கியம். அதை நாம் பெற்றுள்ளோம். திரைக்கு பின்னால் செயல்படுபவர்களும் மைதானத்தில் வீரர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்களும் தான் உண்மையான கோப்பை. இது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு எக்ஸ் பதிவும் போட்டிருந்தார். அந்த எக்ஸ் பதிவில் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோப்பையை யாரும் ஒரு சாம்பியன்ஸ் அணிக்கு கோப்பையை யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, அது என்ன மாதிரியான கோப்பை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த அணி அந்த தொடரில் யாரெல்லாம் விளையாடினாங்களோ அந்த அணி தான் சாம்பியன், அந்த அணி வீரர்கள் தான் சாம்பியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அது மட்டும் இல்லைங்க, தங்களுக்கு எதிராக பாகிஸ்தான் தான் சரியான அணி, அதாவது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தான் சரியான போட்டி அணியாக இருக்கும் அப்படின்னு இத்தனை நாள் நினச்சது தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. இனி அந்த அணி பெரிய போட்டியாளராக இருக்க முடியாது இந்தியாவுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சூரியகுமார் யாதவ் பதிவு செஞ்சுருந்தார் வெளிப்படையாகவே. சரி, இவ்வளோலாம் நடந்துருச்சு, கோப்பையே இல்லாமல் இந்திய அணி நாடெல்லாம் திரும்புகிற சூழலாம் உருவாச்சு. சரி, இந்திய கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லுது, பிசிசிஐ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்துச்சு. ஐசிசிக்கு புகார் அளிக்கும் முடிவுக்கும் சென்றது. சரி, இந்த பிரச்சனையால் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். கோப்பை கொடுக்கப்படலை அப்படின்ற உடனே பிசிசி நேரடியாக களமிறங்கி ஏன் கோப்பையை கொடுக்கல அப்படின்னு ஏசிசி, அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில்கிட்ட கேட்குது. ஆசிய கோப்பையை ஜெயிச்சிருந்தாலும் கூட கையில் கோப்பை இல்லாமல் இந்தியா ஏன் திரும்பிச்சு அப்படின்றதெல்லாம் விவாதிக்கப்பட்டது. உடனடியாக ஒரு கூட்டம் நடத்தப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் வெறும் பாகிஸ்தான் அணியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் மட்டும் தலைவராக இல்லை, அதில் இருக்கிற பலரும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர் நக்வி ஒரு பொறுப்பு இல்லாமல் இந்த விஷயத்தில் செயல்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் முன்வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தில் பிசிசிஐ பல்வேறு விஷயங்களை முன் வச்சுச்சு. முதல் விஷயம், அந்த கோப்பை கொடுக்க வரும்போது அங்கு இந்திய அணி வீரர்கள் அவர் கையால் வாங்க விரும்பலை அப்படின்ன உடனேயே கோப்பையை அப்படியே வச்சிருக்கணும், அந்த ஸ்டேஜ்லேயே வச்சிருக்கணும், நீங்கள் எடுத்துக்கங்கனாலும் சொல்லியிருக்கணும். அப்போ பிரச்சனை சுமூகமாக இருந்திருக்கும். அத்தனை விருந்தினர்களை அழைத்து அங்கு மேடைக்கு அழைத்து அவர்களை இருக்கும்போது நீங்கள் கோப்பையை எடுத்துக்கொண்டு நீங்கள் பாட்டுக்கு செல்வது அது சரியான விஷயமா என்ற ஒரு கேள்வியை வச்சுது. அது மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பாகிஸ்தான் வீரர்கள் அவர்கள் விருந்தினர்களிடமிருந்து அவர்களுக்கான அந்த விஷயத்தை, அதாவது ரன்னர்ஸ் அப் கப்பு, அதுக்கான செக்கு அப்படின்லாம் கொடுத்தாங்க. அப்போது பாகிஸ்தான் அணி கேப்டன் அந்த செக்கு அட்டையை தூக்கி போடுற காட்சி கூட இருந்தது. அது கூட ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுச்சு. இந்திய அணி மேலே இவ்வளோ விஷயத்தை ஈகோ காட்டுற நக்வி ஏன் பாகிஸ்தான் அணியை கண்டிக்கலை, ஒரு விருந்தினரால் வழங்கப்பட்ட செக்கை ஏன் தூக்கி போட்டார், இதையெல்லாம் ஏன் கருத்தில் கொள்ளலை. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலாக இருக்கிற அவர் ஒரு சுயநலவாதி போல செயல்படக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் முன்வைக்கப்படுது. ஒட்டு மொத்தத்தில் தான் செஞ்சது தவறு அப்படின்றது நக்விக்கு புரிய தொடங்குது. அவர் கார்னர் செய்யப்பட்டார்னு கூட சொல்லப்படல. கார்னர்ன்றது அவரை மடக்கி விட்டார்கள் என்பதல்ல, அவர் செய்யும் தவறை இனியும் சமாளிக்க முடியாது என்பதை அவர் உணர்ந்து விட்டார். உடனடியாக என்ன பண்ணுறார் அப்படின்னா, நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன், நான் ஒரு தலைவராக அப்படி நடந்திருக்கக்கூடாது, அன்னைக்கு நடந்த விஷயங்கள் அனைத்துமே எனக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் அந்த கூட்டத்தில். ஆனாலும் அடுத்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை மீண்டும் தொடங்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டு, நடந்து போச்சு, ஆனால் கோப்பையை நான்லாம் எடுத்துகிட்டு கொடுக்க முடியாது, உங்ககிட்டலாம் கொடுத்து அனுப்ப முடியாது, வேண்டுமானால் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் நேரடியாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அலுவலகம் வரணும், அங்கு என் கையிலேருந்து
அந்த கோப்பையை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு திரும்ப ஒரு பிரச்சனையை கிளப்புறார். பிசிசிஐ தரப்பில் இன்னொரு விஷயம் வைக்கிறாங்க. பாகிஸ்தான் அணியோட கை குலுக்கவே மறுத்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்திய அணியோட கை குலுக்கவே தயாராக இல்லை அப்படின்னும் போது, நீங்கள் அந்த நாட்டின் அமைச்சராக இருக்கீங்க, அந்த சூழலில் எப்படி உங்களுக்கு இருந்து கோப்பையை வாங்க முடியும்? இந்த 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 விஷயத்தெல்லாம் திரும்ப திரும்ப விருந்தினர்கள் இருந்தப்போ சொல்லியாச்சு. இப்போவும் திரும்ப நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். ஏன் இதையே நீங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துறீங்க? கண்டிப்பாக கோப்பையை நீங்கள் எங்களுக்கு ஒப்படைக்கணும் என்றால் நாங்கள் தான் சாம்பியன் அணி, தயவு செஞ்சு எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்து செல்வோம், இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? எனவே நீங்கள் முறைப்படி செயல்படுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன், நான் நடந்த விஷயத்துக்கும் வருந்துறேன், ஆனால் நீ கட்டாயம் கோப்பை மட்டும் நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்ப முடியாது, அவர் தான் நேரில் வாங்கிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு பிசிசிஐ ஒத்துக்கல, நாங்கள் ஐசிசியில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டம் நகருது. இது அரசியல் விஷயமா மாறுது. அரசியல் விஷயமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விளையாட்டு விஷயம் மட்டும் இல்லைங்க, இதை யார் அரசியலாக மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்வி தான் மாற்றுறாரு அப்படின்னு சமூக வலைதளங்களில் கருத்து பரவ தொடங்கியிருக்கு. இதுக்கு ஏற்றாற்போல் நக்வியோட செயல்பாடும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா மன்னிப்பு கேட்குற தயாராக இருக்கார். ஏனென்றால் ஒரு வாரியத்துடைய தலைவர், அந்த வாரியத்தில் நடக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அந்த வாரியத்திற்கு ஒரு அவதூறான விஷயம் நடக்குது, ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதை துடைக்கிற இடத்துல அவர் இருக்கார். ஆனால் அந்த விஷயத்தை மறந்துட்டு தன் நாட்டு வீரர்களுக்கு கை குலுக்க மறந்ததாலேயே தான் தான் கொடுக்கணும்னு இன்னமும் அடம் பிடிக்கிறார். இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் சுயநலவாதியாக செயல்படுறார் அப்படின்ற சந்தேகம் எழத்தான் செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த விஷயம் பார்க்கணும். இதை அரசியல் சூழல் தொடங்கி இருக்கிறது என்றால் இந்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் பாகிஸ்தான் மட்டும் இல்லைங்க, இந்திய அணியோடைய நிர்வாகியும் இருப்பாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட நிர்வாகிகள் இருப்பாங்க, பங்களாதேஷ் இருப்பாங்க, அதே போல் ஆப்கானிஸ்தான் இருப்பாங்க. இவ்வளவு நாடுகளுடைய நிர்வாகிகள் இருப்பாங்க. இவர்களெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ற விஷயத்தை கூட நக்வி கருத்தில் கொள்ள. சரி, எது எப்படி நடந்தாலும் நக்வியோட விஷயம்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருவோம். ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக போர்க்களத்தில் ஜெயிச்சாச்சு, ஆசிய கோப்பை மூலமாக ஆடுகளத்தில் ஜெயிச்சாச்சு. இந்த ரெண்டுலையுமே ஜெயிச்ச இந்தியாவுக்கு இந்த போன்ற அரசியலில் ஜெயிக்கிறது என்ன பெரிய விஷயமா? அதையும் இந்தியா ஜெயிக்கும். என்ன தான் பண்ண போகுது, அவர் நக்வி என்ன பண்ண போகிறாரு, இந்தியாவின் பதிலடி அவருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.